புது ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டமான வருஷம் இந்த 2026. ஏன்னா ஃபோன் விலைகள்லாம் வந்து ஏறிட்டே இருக்கு. பட் இன்னமும் ஏறப்போகுது. ஏன்னு சொல்றேன். ஏற்கனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி சிப் ஷார்டேஜ்னால ஃபோன்களோட விலையெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு, போன செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி சிப் வந்து பார்த்தீங்கன்னா, விலைகள் 5 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ஃபோன்கள் விலையெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இப்போ வந்து ஒரு நார்மல் பேசிக்கான ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நெனச்சா கூட ரூ. 15,000 கிட்ட தான் வந்து வாங்க முடியும். நல்ல ஃபோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000க்கு மேலேயே இருக்கு. டீசென்ட்டான ஃபோன். நல்ல ஃபோன் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபோன் வந்து 30,000க்கு மேல தான் இப்போ வந்து கிடைக்குது. பட் இன்னும் விலை வந்து அதிகமாக போகுது. Qualcomm வந்து பார்த்தீங்கன்னா, சிப்செட் விலைய வந்து டபுள் பண்ண போறதாக நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ Qualcomm பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணா, கண்டிப்பா MediaTekக்கும் வந்து பிரைஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபோனோட சிப்செட்னு பார்த்தீங்கன்னா, Qualcomm இல்லாட்டி MediaTek 2ல ஏதோ ஒண்ணு தான் வந்து உங்க ஃபோன்ல இருக்கும். ஸோ இப்போ இவங்களும் விலை அதிகமானா, இப்பவே ஆன விலைக்கு வந்து ஃபோன் விக்கிறாங்க. இப்போ இனி என்ன ஆகும் யாருக்கு தெரியும்? இப்போ உங்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி ஓகேயா இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ஓகேயா இருக்கு, கேமரா டீசென்ட்டா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, அப்கிரேட் பண்ணுங்கிற எண்ணத்த தூக்கி எறிஞ்சிருங்க. இருக்கிற ஃபோன ரொம்ப நாள் யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் அப்கிரேட் பத்தி யோசிங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்க்கு மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.